ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜாகிரஃபி இது வரைக்கும் நம்ம ஜாகிரஃபி எடுக்கல ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட் லெசன்லேருந்தே ஆரம்பிச்சிடுறேன். பிகாஸ் இந்த குவார்ட்டர்லி வந்து 5 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 5 யூனிட்ஸ் நான் ஃபஸ்ட் லெசன்லேருந்தே நான் ஆரம்பிச்சிடுறேன். இந்த ஃபஸ்ட் லெசன்லேயே நம்ம வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் எக்ஸசைஸை வச்சு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஏம்பா பாஸ்கர், பாத்திய பாடத்தை சொல்லு, தூக்கம் வருது இல்ல. ஃபர்ஸ்ட் லெசன் வந்து the lithosphere, the endogenetic process. Earth is a planet. உங்களுக்கு தெரியும்ல, இட்ஸ் ஒன் ஆஃப் த பிளானட் Earth. இட்ஸ் ஃபுல் ஆஃப் பால் ஆஃப் ராக்னு சொல்லுவாங்க. பால் ஆஃப் ராக்னு தட் இஸ் கால்ட் லித்தோஸ்பியர். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கே லித்தோஸ்பியர் தான். இந்த Earth வந்து தேர் ஆர் 4 ஸ்பியர்ஸ். ஒன்று வந்து லித்தோஸ்பியர், இட்ஸ் ஃபுல் ஆஃப் ராக். தென் அட்மாஸ்பியர். தேர்ட் வந்து ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோஸ்பியர், it's water, covered with water. Atmosphere is full of air. Lithosphere is a rock. So it's a combination of earth, water and air. This is the earth. Apart from that, the fourth sphere that is called biosphere. In the biosphere la living organisms naamella irukum. Okay? Lithosphere, endogenetic process. What is endogenetic process? The endogenetic process is the energy within the earth. Abdina the energy created by the radioactivity, rotational force. Earth வந்து சுத்துது இல்லையா, பூமி உருண்டையாக இருக்கனால சுற்றிட்டு தானே வருது. The Earth's rotational force and tidal friction and primordial heat generated from the origin of the Earth. This is called the endogenetic process. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக எக்ஸசைஸ் போயிடுவோம். என்னன்றது உங்களுக்கு நான் பேஜ் வைஸாக மார்க் பண்ணி கொடுத்துட்றேன். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டில் இருந்து போவோம். பெரிய கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்புறம் நம்ம சின்ன கொஸ்டின் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், மேட்ச் ஃபாலோயிங்லாம் அப்புறம் பார்த்துட்டு போகலாம். ஸோ 7th போவோம் நம்ம லாஸ்ட்லேருந்து. ரைட் ஆன்சர்ஸ் இன் பேராகிராஃப். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த். ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த் பேஜ் நம்பர் 157 பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட் பேராகிராஃப். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த்ஸ் இன்டீரியர் இஸ் டிவைடட் இன்டு 3 லேயர்ஸ், நேம்லி crust, mantle and core. இது 3 பிரிச்சிருக்காங்க இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த். வாட் இஸ் crust? The crust is the outer layer of the earth where we live actually. இதை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, classified into 2. One is continental crust, the other one is oceanic crust. So first one நம்ம crust பார்த்தோம். Second is the mantle. Mantle na it's interior part beneath the crust is called mantle. Mantle there are 2 classification. The first one is the upper part of the mantle. Upper part of the mantle is full of rock, solid rock. The lower part of the mantle is in a molten form. Rock is in a molten form. That is called magma. அதை வந்து மேக்மா அப்படின்வாங்க. மேலே இருக்கிற அப்பர் பார்ட் வந்து சாலிடாக இருக்கும், லோவர் பார்ட் வந்து லிக்விட் மாதிரி உருகி இருக்கும், மோல்டன் ஃபார்ம். ஸோ இப்போ நம்ம தேர்ட் ஒன் பார்ப்போம், கோர். கோர்னா த இன்னர் மோஸ்ட் அண்ட் த ஹாட்டஸ்ட் லேயர் ஆஃப் எர்த் விச் கன்சிஸ்ட் ஆஃப் மெயின்லி நிக்கல் அண்ட் அயன். இந்த நிக்கல் அயனும் நிறையா இருக்குது அந்த இதில். கோர் அகெயின் கிளாசிஃபைட் இன்டு 2. ஒன் இஸ் சாலிட் இன்னர் கோர் அண்ட் லிக்விட் அவுட்டர் கோர். ஸோ இதை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. வாட் இஸ் சாலிட் அவுட்டர் கோர்? சாலிட் அவுட்டர் கோரில் வந்து நிறைய அயன் இருக்குது. தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எர்த்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த புவி ஈர்ப்பு சக்தின்னு வாங்கல, அதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது. த செகண்ட் ஒன் இஸ் லிக்விட் அவுட்டர் கோர் விச் ஸ்பின்ஸ் அரவுண்ட் த சாலிட் இன்னர் கோர் விச் ஜெனரேட்ஸ் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இதோடைய வேலை இதுதான். ஸோ நீங்கள் வந்து பேஜ் நம்பர் 158 crust, அந்த ஃபர்ஸ்ட் crust the outer layer of the earth where we live, and the crust is classified as continental crust and oceanic crust. இதை மார்க் பண்ணிங்க. Then page number 159 mantle. The interior part beneath the crust is called mantle, and the upper part of the mantle the rock remains solid, whereas the lower part of the mantle rocks are in a molten form. That is called magma. அது வரைக்கும் மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கோர். கோரில் வந்து the core is the innermost and the hottest layer of the earth. அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு the core is divided into solid inner core and liquid outer core. இதில் வந்து the presence of the large quantities of iron responsible for the earth's gravitational force அப்படின்றத நீங்கள் எழுதிக்கணும். கீழே வந்து the liquid outer core spins over the solid inner core and generates the earth's magnetic field. அது வரைக்கும் மார்க் பண்ணிங்க போதும் நம்மளுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். த செகண்ட் கொஸ்டின் 7th பார்ட்டில் ரைட் அ நோட் ஆன் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ராசஸஸ் ஆஃப் எர்த். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் உங்களுக்கு பேஜ் நம்பர் 160 இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. த ஜியோமார்பிக் ப்ராசஸஸ் இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. த ஃபோர்ஸஸ் that act from the Earth's interior towards the Earth's surface
are called internal processes or endogenetic process. இதான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல, endogenetic process. These forces build the landscape and create the topographic relief. Second para, the forces that act on the surface of the earth due to natural agents like running water, glaciers na theriyala, ice form ஆயிருக்கும், wind, waves, etc. are called external processes or exogenetic processes. இந்த exogenetic process பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக செகண்ட் யூனிட்ல படிப்பீங்க. ஸோ இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு எப்படி எழுதணும், நீங்கள் பேஜ் நம்பர் 160ல் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஜியோமார்பிக் ப்ராசஸ் வந்து இந்த லாஸ்ட் பேராகிராஃப் இருக்குல்ல, the forces that act from, அதுலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் டொப்போகிராஃபிக் ரிலீஃப்னு முடிஞ்ச பிறகு இந்த சைட் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் இன்டர்னல் ப்ராசஸஸ், அந்த பேராகிராஃப் எழுதிங்க. The internal process generated heat and eject materials from the deep below the earth's crust, அந்த பேராகிராஃப் எழுதிட்டு செகண்ட் வந்து எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் வந்து the focus that act on the surface 160ல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செகண்ட் பேராகிராஃப் அதை எழுதிங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் for internal and external process of the earth. The third question is about the volcanoes. Volcanoes na theriyala உங்களுக்கு எரிமலை. How are the volcanoes classified based on the periodicities of their eruptions? Eruptions na வெடிக்கிறது. இது வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து 163 164ல இருக்கு. So the volcanoes are classified into 3 on the basis of the periodicities of the eruptions. The first one is active volcano, second is dormant volcano, the third one is extinct or dead volcano. ஸோ இது நீங்கள் 163ல் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், ஏ வந்து ஆக்டிவ் வால்கனோ. ஸோ நீங்கள் அந்த ஆக்டிவ் வால்கனோஸ் ஆர் தோஸ் விச் கான்ஸ்டன்ட்லி எஜெக்ட் வால்கனோ ஜெல் லாவா கேஸஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டட் மெட்டீரியல்ஸ். அந்த எரிமலை வெடிக்கும் போது ஃபஸ்ட்டு அந்த லாவா நெருப்பு குழம்புன்னு வாங்கல, ரெட்டாக நீங்கள் நிறைய பிக்சர்லலாம் பார்த்துருப்பீங்க, நியூஸில் எல்லாமே கூட பார்க்கலாம், வழிஞ்சு ஓடும். அதோடு சேர்ந்து உங்களுக்கு அந்த வெடிக்கும் போது அந்த ராக்ஸ் அந்த ஃப்ராக்மெண்டட் அந்த பீசஸ் அப்படியே சதறும். அது மட்டும் இல்லை, நிறைய கேஸ் வேறு வரும், எர்த்துக்கு அடியில் இருக்கிற அந்த கேஸ் எல்லாம் வெளியே வந்து எஜெக்ட் ஆகும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆக்டிவ் வால்கனோ. அப்பப்போ வெடிச்சுக்கிட்டே இருக்கும், எப்போ வெடிக்கணும்னே தெரியாது. அப்படியே அந்த எரப்ட் ஆகி அந்த இது லாவாலாம் வரும்போது அது பக்கத்தில் இருக்கிற அந்த சிட்டிஸில் உள்ள அந்த வில்லேஜஸில் எல்லாத்தையும் உடனே இவாக்குவேட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் காலி பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்டிவ் வால்கனோ. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து யுனைடெட் ஸ்டேட்டில் இருக்கிற சென்ட் ஹெலன்ஸில் இருக்கிற வால்கனோ, தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆக்டிவ் வால்கனோ. அப்பப்போ இதாக ஆகிட்டே இருக்கும். பி வந்து டார்மண்ட் வால்கனோ. டார்மண்ட் வால்கனோ ஒரு ஸ்லீப்பிங் வால்கனோன்னு வாங்க, எப்போ வெடிக்கும்னு தெரியாது, திடீர்னு வெடிக்கும், ரொம்ப நாள் சைலண்டாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது, திடீர்னு எரப்ட் ஆகும். ஸோ தட் இஸ் கால்ட் டார்மண்ட் ஆர் ஸ்லீப்பிங் வால்கனோ. The volcanoes that do not show any sign of volcanic activity for long period, this is known as the dormant volcano. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜப்பானில் இருக்கிற மவுண்ட் ஃபியூஜி, அங்கே இருக்கிற வால்கனோ. பட் சில நேரத்தில் திடீர்னு எரப்ட் ஆச்சுன்னா அது ரொம்ப அன்இமேஜினபிள் டேமேஜ் வரும். ஏன்னா யாருக்கும் தெரியாது எப்போ வெடிக்க போகுதுன்னு, அது எந்த சைனுமே இருக்காது, ஆல் ஆஃப் அ சடன் எரப்ட் ஆகும். அந்த மாதிரி சமயத்தில் அவங்களால எவாக்குவேட் பண்ணி போக முடியாது, நிறைய லாஸ் ஆஃப் லைஃப் ஆகும், நிறைய ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ திஸ் பி டார்மண்ட் ஆர் ஸ்லீப்பிங் வால்கனோ. த தேர்ட் ஒன் இஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆர் டெட் வால்கனோ. இந்த லாஸ்ட் பேராகிராஃப் பாருங்க, when a volcano permanently stops its activity, ஒன்றுமே இருக்காது, எதுவுமே இருக்காது, அப்படியே அடங்கி இருக்கும், அது அடியில் ஒன்றுமே எரப்டே ஆகாது. ஸோ இட் இஸ் கால்ட் எக்ஸ்டிங்க்ட் ஆர் டெட் வால்கனோ. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளிமஞ்சாரோ இன் டான்சேனியா. ஏதோ ரஜினிகாந்த் படத்தில் கூட வரும்ல கிளிமஞ்சாரோன்னு ஒரு பாட்டு. இது வந்து 163 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட் பேராகிராஃப் ஆக்டிவ் வால்கனோ, டார்மண்ட் வால்கனோ, எக்ஸ்டிங்க்ட் வால்கனோ நீங்கள் மார்க் பண்ணி ஃபஸ்ட் பேராகிராஃப் ஆக்டிவ் வால்கனோவில் அந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஃப்ராக்மெண்டட் மெட்டீரியல்ஸ் எக்ஸாம்பிள் நீங்கள் போட்டுங்க, ஹெலன்ஸ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். பி வந்து டார்மண்ட் வால்கனோ, அந்த பேராகிராஃப் ஸ்டார்டிங்லேருந்து நோன் ஆஸ் டார்மண்ட் வால்கனோஸ். லைஃப் ஆஃப் இது வேணா எழுதலாம் நீங்கள். சம்டைம்ஸ் தேர் மே பி a sudden explosion which may cause unimaginable loss of life and property. You can add that. Example in Japan, Mount Fuji. Third one is extinct or dead volcano. அதுக்கு வந்து நம்ம 163 இந்த லாஸ்ட் பேராகிராஃபில் ஸ்டார்ட் பண்ணி 164ல் அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் நீங்கள் எழுதணும். செவன்த் பார்ட்டில் நம்ம 3 questions முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட் ஒன் பார்ப்போம், ஃபோர்த்து. Explain the effects of volcanoes. What are the effects when the volcanoes erupt? Effects of volcano, page number 164, right hand side, second paragraph பாருங்க. The effects of volcanoes, first one is constructive effects. Constructive effect na அந்த volcano erupt ஆகும்போது அதனால யூஸ்ஃபுல் ஆகுறது. Destructive effectsம் இருக்கு, both positive and negative. ஸோ அதையே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். The first one I'll just read out. The volcanic material enrich the soil fertility. Soil fertility ஏன்னா that promotes the agriculture activity. அந்த சாயில் ஃபர்டிலிட்டியை வந்து அது என்ரிச் பண்ணும்போது அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். The hot volcanic region helps in generating geothermal energy.
Many dormant and active volcanoes are the most attractive tourist spot of the world. இந்த டார்மெண்ட் இருக்குல்ல, டார்மெண்ட் வால்கனோஸ் அண்ட் ஆக்டிவ் வால்கனோ. ஆக்டிவ் வால்கனோ எரப்ட் ஆகும்போது அட் த சேம் டைம் டார்மெண்ட் வால்கனோஸும் பார்க்கறதுக்கு நிறைய டூரிஸ்ட் வருவாங்களாம். ஸோ இட் அட்ராக்ட்ஸ் டூரிஸ்ட். ஸோ அதனால் டூரிசம் டெவலப் ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த வால்கானிக் மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் பில்டிங் மெட்டீரியல்ஸ். அந்த மாதிரி வால்கனோஸ் எரப்ட் ஆகி வெளியே வரும்போது அதுலேருந்து வர அந்த ஆஷஸ் அந்த இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் ஒன் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ். நெகட்டிவ் பார்ட் என்னன்னு பார்ப்போமா? த வால்கானிக் எரப்ஷன் காசஸ் earthquake. அது எரப்ட் ஆகும்போது பிகாஸ் எர்த் பாட்டம்லேருந்து அது இதாகுதுல, எரப்ட் ஆகுதுல, ஸோ இட் காசஸ் earthquake, the tremor, flash floods, mud slide and rock fall. tremor வரும்னு சொன்ன mud slide, இந்த லேண்ட் ஸ்லைட்லாம் இருக்கும்ல, ராக் ஸ்லைட், அதெல்லாம் நிறைய இருக்கும் அந்த இதில் அதிர்ச்சியில். லாவா கேன் ட்ராவல் வெரி ஃபார் அண்ட் பர்ன். லாவா அந்த அப்படி நெருப்பு கூடன்னு சொல்ல ரெட்டாக ஓடும், அது ஃபுல்லாக நெருப்பு, அது அப்படியே வந்து எல்லாத்தையும் எரிச்சிடும், கம்ப்ளீட்டாக அப்படியே பர்ன் ஆகிடும் எல்லாமே. ஸோ டேமேஜ் எனிதிங் இன் இட்ஸ் பாத். அது அந்த லாவா ஒரு பார்ட்டில் என்ன இருக்கோ எல்லாத்தையும் வைப் அவுட் ஆகிடும், கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இருக்காது, ஆஷ் ஆகிடும். த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டஸ்ட் அண்ட் ஆஷ் மேக்ஸ் ப்ரீதிங் ஹார்ட் அண்ட் இரிட்டபிள். ஸோ சுற்றி உள்ள வில்லேஜஸ், ஹியூமனுக்கு வந்து அந்த ஆஷு எங்கே பார்த்தாலும் பறந்துட்டுருக்கும், அதோடைய ஹீட்டு, ஸ்மோக்கு, அதெல்லாம் வந்து ப்ரீதிங் ப்ராப்ளம் நிறையா பேருக்கு வரும். வால்கானிக் எரப்ஷன்ஸ் கேன் ஆல்டர் த வெதர் கண்டிஷன் அண்ட் டிஸ்ரப்ட் டிரான்ஸ்போர்ட். ஸோ அந்த மாதிரி ஸ்மோக்கு, அந்த இதாகும்போது க்ளவுட் ஃபார்மேஷன் இது எல்லாமே சேஞ்ச் ஆகல, வெதர் கண்டிஷனே சேஞ்ச் ஆகும். செகண்ட்லி டிரான்ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆகும், அந்த சைடில் எதுவுமே போக முடியாது. ஸோ இதுதான் ஆன்சர். நீங்கள் வந்து பேஜ் நம்பர் 164 ரைட் ஹேண்ட் சைடில் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வால்கனோஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் அது அப்படியே எழுதிருங்க பேராகிராஃப். ஓகேவா? இப்போ நம்ம மேலே அடுத்தது போவோம் 6th. இப்போ நம்ம 7th 4 questions பார்த்தோம். இப்போ 6 பார்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து கோர் அண்ட் த க்ரஸ்ட். இட்ஸ் பேஜ் நம்பர் 158 and 159 இருக்குது. 158 எடுங்க. The distinguish between crust and the core. What is crust? The crust is the outer layer of the earth. This is called crust. And core is the innermost and the hottest layer of the earth. This is the distinguish between the crust and the core. So 158ல left hand sideல last paragraphல first line. அதே மாதிரி 159ல second paragraphல அது இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் ஆன்சராக எழுதுங்க. 6 part second question distinguish between epicenter and hypocenter கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 162. நீங்கள் அப்படியே ஒரு பென்சிலில் மார்க் பண்ணீங்க. அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் earthquakeன்னு இருக்கு பாருங்கள், அந்த பேராகிராஃபில் பாருங்கள். The point of origin of an earthquake is called the hypocenter. That is called focus அப்படின்வாங்க. The point of the origin of the earthquake எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த origin. earthquake எப்படி ஸ்டார்ட் ஆகுது? மூவ்மெண்ட் ஆஃப் த பிளேட்ஸ் இல்லையா, below the earth. So the point of the origin of the earthquake is called focus, that is hypocenter. Epicenterன்றது just above the focus. அந்த ஃபோக்கஸ்க்கு டைரெக்டாக மேலே வந்து எபிசென்டர் இருக்கும். எபிசென்டர் தான் அதில் கீழே கொடுத்தது. The impact of the earthquake is felt on the epicenter. So this is 162 second para mark பண்ணிங்க. 6th partல third one, the distinguish between divergent and convergent boundaries. What is divergent and convergent boundaries? Page number 160 எடுங்க. எடுத்துட்டீங்களா? பேஜ் நம்பர் 160. அதில் ரைட் ஹேண்ட் சைடில் the types of plate boundaries அப்படின்னு இருக்கு பாருங்க. அதில் வந்து the convergent boundaries. Here the plate moves towards each other. This is called the convergent boundary. The plates, அந்த earth கீழே இருக்க அந்த rocks இருக்குல்ல, plates moves towards each other. This is called the convergent boundary. The divergent boundary அப்படின்னு பார்த்தீங்கன்னா it moves away from one another. ஒரு பிளேட் மூவ் ஆச்சுன்னா இன்னொரு பிளேட் இன்னொரு டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ திஸ் இஸ் டைவர்ஜென்ட் பவுண்டரிஸ். பிளேட்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர், தட் இஸ் கால்ட் கன்வர்ஜென்ட். டைவர்ஜென்ட்னா இட் புல்ஸ் அவே ஃப்ரம் ஈச் அதர். இப்படி எழுதுனா போதும். 6th பார்ட்டில் 4th question distinguish between primary waves and secondary waves. இது வந்து பேஜ் நம்பர் 162ல தான் இருக்குதோ. ஸோ பேஜ் நம்பர் 162 ரைட் ஹேண்ட் சைடில் செகண்ட் பேராகிராஃப் primary wave. இது நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது அந்த செகண்ட் பேராகிராஃபில் the primary waves pass through solid, liquid and gases. அடுத்த பேரால பார்த்தீங்கன்னா செகண்டரி வேவ்ஸ் ஆர் எஸ் வேவ். இதில் வந்து the secondary waves travel only through solid. primary wave வந்து solid, gas, liquid எதுவாக இருந்தாலும் பாஸ் ஆகிப்படும். பட் the secondary waves pass only through solid. So this is the distinguish between the secondary waves and primary waves. So 6th partல வந்து 5th question, the distinguish between volcanic dome and shield volcano. Volcanic dome, it's a
சர்க்குலர் மவுண்ட். பேஜ் நம்பர் 164ல இந்த வல்கானிக் டோம்னு இருக்கு. நீங்க அதில் போட்டுங்க, the volcanic dome is a circular mound. It is prevented from flowing lava from its vent. Ventனா தெரியும்ல, அந்த opening of the volcano erupt ஆகுதுல்ல, that is called vent. So second வந்து shield volcano. The shield volcano is a sloping sides, the shallow deposition and sloping sides. It flows out in all directions to create a shield அப்படின்றத எழுதிங்க. So this is the distinguish between volcanic dome and shield volcano. இப்போ எக்ஸசைஸில் பார்ட் நம்பர் 5 பார்ட்டில் ஒரு கொஸ்டின் இருக்கு. The igneous rocks are also called the primary rocks or mother rocks. இதை பார்த்துருமா, கிவ் ரீசன்ஸ் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இது பேஜ் நம்பர் 159. ரைட் ஹேண்ட் சைடில் செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு தடவை ரீட் பண்ணிடுறேன், உங்களுக்கு என்னது ஒரு அளவுக்கு புரிஞ்சிடும். The word igneous is derived from the Latin word ignis, means fire. The lava on the surface cools down and gets solidified. அந்த லாவா அப்படியே இதாகி சூடாகி வந்து வெளியே ஃப்ளோ ஆகி போய் அதை அணைஞ்சு அது ஃபுல்லாக கூல் ஆகிடுச்சுன்னா அப்படியே ராக் மாதிரி ஆகிடும், சாலிட் ஆகிடும். These rocks are called igneous rocks. ஏன் இதை வந்து primary or mother rocks சொல்கிறாங்கன்னா, the igneous rocks are also called primary or mother rocks because all other rocks are directly or indirectly formed from them. இது பேஜ் நம்பர் 159 செகண்ட் பேராகிராஃபில் லாஸ்ட், அந்த பேராகிராஃபில் லாஸ்ட் 3 லைன்ஸ் பாருங்கள். இதை நீங்கள் மார்க் பண்ணிங்க. இதுதான் உங்களுக்கு எக்ஸசைஸில் 5th பார்ட்டுக்கு அந்த கொஸ்டின். கிவ் ரீசன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா அதுக்கு.